நல்ல உணவுகளை சாப்பிட்ணுன்றத இது பண்ணுங்க. ஆயில் கண்டென்ட் ஃபுட்டெல்லாம் நிறைய பேருக்கு இந்த செரிமான பிரச்சனைகளை இப்போ மிதுன ராசி கட்டாயமாக உண்டு பண்ணும். சில பேருக்கு நிறைய பிஸ்னஸில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். புதுசாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு போகும்போது சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் மட்டும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு நேரமே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம ரொம்ப பிஸியாகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இந்த சனிப்பயிற்சி அமைப்புகளில். நல்ல பொருளாதாரத்தில் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நிச்சயமாக பெரிய அளவில் முன்னேற்றம் என்பது இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு 2-3 பிஸ்னஸ் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். நிறைய பேர் என்ன வேலை செய்கிறது இவ்வளோ நாள் வேலையே இல்லைன்னா வேலையே தேடி வந்துடும் அவங்களுக்கு. அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இது எப்படியுமே நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான பலன் தான் சொல்லுவாங்க எல்லோரும். அந்த வகையில் மேலும் உங்களுடைய தசாபுத்தியினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்கிறது ரொம்ப சிறப்பு. வழி பார்க்க தெரிந்தவன் மீண்டான், வழி பார்க்க தவறியவன் மாண்டான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்மளுடைய ஜோதிட ரீதியான கிரக அடைவுகள் அதற்கான வழிபாடுகளை நம்ம செய்யும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் என்போம். மிதுன ராசிக்காரங்க பெருமாளுடைய வழிபாடு திருப்பதி இல்லைன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமாக பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்சால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய் பகவானோட வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் மேலும் ஒரு சிறப்பாக இருக்கும். திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு பண்ணிட்டு வர்றது மேலும் சிறப்பாக இருக்கும்.